மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் வந்து திடீர்னு வாபஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லையும் ஆள் நடிச்சிருங்க. நாம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் அதாவது அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தினர்கள் வந்து மேற்கொண்ட போராட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டின் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு 1% ஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பல இடங்களில் வந்து போராட்டம் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்கள் வந்து அரசு நேற்று வந்து 27/2/2024 நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தினர்கள் மேற்கொண்ட போராட்டத்தில் வந்து கைவிடப்பட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் நாகராஜன் அவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் லட்சுமி ஆகியோர் வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பழச்சாறு வந்து கொடுத்து போராட்டத்தை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அரசு வந்து நல்ல முடிவு எடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.